ஊழல் குற்றச்சாட்டு கருத்துகளால் நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக தமிழக அமைச்சர்கள் எதிர்வினையாற்றி வருகின்றனர். அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கமலின் கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் அரசுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டை பகிரங்கமாக தெரிவித்ததை இன்றைய சர்ச்சைகளின் தொடக்க புள்ளியாக பார்க்கலாம். இப்போ மாத்திரம் இல்லைங்க, 15 வருடமாக என்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு பெரிய இடையூறாக இருந்தது. அது பல்வேறு வகையில் பல்துறைகள்லன்னு கூட சொல்லலாம். நானும் ஒரு துறை. இதில் நிறைய கரப்ஷன் இருந்தது. இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் இந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்தை பொறுத்துக்க அப்படின்னு சொல்றது ஒரு விதமான கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்குது. அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் சர்ச்சை தொடர்பாக பதிலளிக்க செய்தியாளர்களை சந்தித்த போது கமல்ஹாசன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாக தெரிவித்தார். நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் எல்லா துறையிலும். கமல்ஹாசனின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது வாயை பொத்திக் கொண்டிருந்த கமல் இன்றைக்கு வாய் திறப்பது வேடிக்கையாக இருக்கின்றது. அன்றைக்கே வாய் திறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாய் திறந்தாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். சிறிதளவும் கூட உண்மை இல்லாமல் அவர் அந்த சேட்டை வாரி எரிப்பது போல அம்மாவின் அரசின் மீது சேட்டை வாரி வீசினால் யார் தான் சும்மா இருப்பார்கள்? எனவே தான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தைரியம் இருந்தால் அரசியலுக்கு இந்த கருத்தை சொல்லட்டும். நடிகர்களை மிரட்டி முதலமைச்சர் மாநாட்டில் பேசும்போது அன்னைக்கு எங்கே போனார் இந்த கமலஹாசன்? அன்னைக்கு கேட்க வேண்டியது தானே, அன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டியது தானே. அன்னைக்கு அந்த மேடையிலே தைரியமாக குரல் கொடுத்தது திரைப்பட நடிகர் அஜித். அவருக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு அந்த கமலஹாசனுக்கு ஏன் அன்னைக்கு இல்லை? இன்னைக்கு யாருடைய ஊதுகோலா இன்னைக்கு பேசுறதுக்குள்ள நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? ஜனநாயகத்தில் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற உரிமை அத்தனை உரிமை எங்களுக்கு இருக்குது. நீ முறையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு சொல்லுங்கள், நாங்கள் ஆதாரத்துக்கு பதில் சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் பொதுவாக சொன்னால் நாங்கள் சொல்ல தான் செய்வோம். உன்னுடைய குற்றம் முதுகில் 1000 அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு அருகதே இல்லாத ஒரு மனுஷன் கமல்ஹாசன். கமல்ஹாசன் மீது வழக்கு தொடரப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசிய நிலையில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கமல்ஹாசன் மீது வழக்கு போடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த பிரச்சாரம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது அவர்கள் வழக்கு போட தயாராக இருக்கிறார்களா? அப்படி வழக்கு போட்டால் அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராகிறோம். ஜனநாயகத்தில் கருத்துக்கள் சொல்வதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் உரிமை உண்டு. எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்கிறது உண்மை தானே. இன்னும் இந்த ஆட்சின்னு இல்லை, நீண்ட காலமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 70 லட்சம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடந்திருக்குதுன்னு செய்தியில் தொலைக்காட்சியிலே செய்தியில் சொல்கிறாங்க. அப்போ அது ஊழல் நடக்குது, ஊழல் ஆட்சி, ஊழல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுல அதில் என்ன பெரிய குற்றம் இருக்குது? அரசை விமர்சிக்கவே கூடாது, விமர்சித்தா அதுக்கு கைது பண்ணுவோம், சிறையில் போடுவோம்னா இது எந்த மாதிரி இதுனே புரியல. இதுன்னு அவ்வளவு கொடுமையான சர்வாதிகார ஆட்சி என்ன? ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்து கமல்ஹாசனின் பேச்சுகள் கடந்த சில தினங்களாக தமிழக அரசியல் களத்தில் தொடர் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.